சமாதானம் என்னை ஆட்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுவது பிலிப்பியர் 4:6. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இந்த வசனத்தை பார்க்கும்போது ரொம்ப எளிமையா தோணும். அப்படி அல்ல, இது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு வசனம். இதுக்கு நம்மளுடைய பிராக்டிஸ் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்குது. எவ்வளோ பெரிய பிரச்சனை வரும், ஆனா கவலைப்படக்கூடாது. பெரிய விண்ணப்பம் இருக்கும், தேவனிடத்துல போய் அங்கலாய் தழுவணும், ஆனா ஸ்தோத்திரத்தோட ஜெபம் பண்ணும். இது ரெண்டுமே கஷ்டங்க. இது ரெண்டுக்கும் தேவையானது ஒரு அசைக்க முடியாத விசுவாசம். அப்படி இருக்கும் போதுதான் இதை என்னால ஹேண்டில் பண்ண முடியும், கர்த்தர் இதை பார்த்து கொள்ளுவார் என்ற ஒரு திட நம்பிக்கை நமக்கு வரும்போதுதான் கவலை இல்லாம இருக்க முடியும். ஸ்தோத்திரத்தோடு கூட பாசிட்டிவா ஜெபம் பண்ண முடியும். பழைய ஏற்பாட்டுல ஷத்ராக், மெஷாக், அபேத்நேகோ, தானியேல் பிரச்சனையின் மத்தியில அவங்களுக்கு அந்த பிரச்சனையை பத்தி பயமும் இல்ல, கவலையும் இல்ல. கர்த்தரை நம்பி அமைதியா இருந்தாங்க, ரியாக்ட் பண்ணாம. அப்ப கர்த்தர் அவங்களுக்காக ரியாக்ட் பண்ணாரு. புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலர்கள் அடிக்கப்படும் போதெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இந்த அப்போஸ்தலர் புஸ்தகத்தை பார்த்தா ஆச்சரியமா இருக்கும். என்ன பரலோகத்துல பங்குள்ளவர்களை சொல்லி நம்பி அதற்காக ஜெபிச்சாங்க. சிறையில இருக்கும் போது கூட துதித்து பாடி ஸ்தோத்தரித்து ஆண்டவர் தொழுது கொண்டாங்க. இதுக்கு காரணம் அந்த பிரச்சனை எங்க ஆரம்பமாகுது, அதை எப்படி கர்த்தர் முடிக்க போறாரு, என் இம்மைக்குரிய மறுமைக்குரிய பலன் என்ன என்று அவர்கள் நன்றாக அறிந்திருந்தார்கள். ஓகே, இப்படி கவலைப்படாம ஸ்தோத்திரத்தோட ஜெபம் பண்றதுனால கர்த்தர் உடனடியா வேண்டுதலை கேட்டுருவாருன்னு இந்த இடத்துல சொல்லல. 7ஆம் வசனத்தில் சொல்லி இருக்கு, அப்போது புத்தி கெட்டாத மேலான தேவ சமாதானம் நம்மளாலும் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளணும். குழப்பம் நமக்கு எங்க வருதுன்னா இருதயத்திலயும் சிந்தையிலும் தாங்க. அது நம்மள பாசிட்டிவா திங்க் பண்ண விடாம தேவனை பத்திய சந்தேகத்தை நமக்கு கொண்டு வந்து கொடுக்கும். இந்த இடத்தை ஸ்டாப் பண்ணத்தானே கவலைப்படாம ஸ்தோத்திரத்தோட ஜெபம் பண்றது அவசியம். அப்படி இருக்கும்போது தேவன் நமக்கு தர்ற ரொம்ப பெரிய விஷயம் தேவ சமாதானம். சமாதானம் இருந்தாலே அங்க குழப்பம் போயிடுச்சுன்னு அர்த்தங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். கவலைப்படாம ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பம் செய்யவும், எல்லாவற்றிற்கும் மேலான தேவ சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவும், எல்லா பிரச்சனைகளையும் பாசிட்டிவா ஹேண்டில் பண்ண எனக்கு உதவும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.